பார்க்க போகிறது 9th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.2ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்களாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதையும் கூறுக. 4 சப்டிவிஷனாக 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க இந்த எல்லா விகிதமுறு எண்களையுமே நம்ம தசம எண்களாக மாற்றணும். ஃபஸ்ட்டு அது மாற்றினதுக்கப்புறம் தசம விரிவு எவ்வகை தசம விரிவுன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வகை தசம விரிவுன்னா இது முடிவுறு தசம விரிவா இல்லை முடிவுறா சுழல் தன்மை விரிவா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட் பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக நமக்கு 0 வந்ததுன்னா அது முடிவு தன்மை, 0 வரலைன்னா அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. அப்படி திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வர்றது முடிவு வராது. ஃபஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 2/7ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது 2/7னா 2 7 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா. அப்போ 2 வகுத்தல் 7. இப்போ 2 விட 7 பெருசு. அப்போ என்ன பண்ணலாம், புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ 20. 20ல் எத்தனை 7 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 7 14. கழிச்சா 20ல் 14 போயிடுச்சுன்னா மீதி 6. புள்ளி இருக்கிறதுனால இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 60. 60ல் எத்தனை 7 இருக்குது, 8. அப்போ 8 7 56. 60லேருந்து 56 கழிச்சிட்டோம்னா மீதி 4. இப்போ இங்கே 4 இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணால் 40. இப்போ 40ல் எத்தனை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ 5 × 7 35. கழிச்சா என்ன வரும், 5 வருமா. அப்போ 5 புள்ளி இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 50. 50ல் எத்தனை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இப்போ 7 49. மீதி என்ன இருக்குது, 1 இருக்கா. மேலே புள்ளி இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணால் 10. 10ல் எத்தனை 7 இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போது 1 1 7 கழிச்சா 3 புள்ளி இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணால் 30. 30ல் எத்தனை 7 இருக்குது, 4 இருக்குது. அப்போது 4 28. கழிச்சா என்ன வரும், 2 வருமா. மறுபடியும் புள்ளி இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணோம்னா 20ன்னு வரும். 20ன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா 20. அங்கே 2 இருக்கா, புள்ளி இருக்கும்போது 0 ஆட் பண்ணால் 20. மறுபடியும் 14 வருமா. அடுத்து கழிச்சு 6. அடுத்த 4 வரும். திரும்பி ரிப்பீட்டாக இப்போ என்ன வந்திருக்கோ இதே ஆன்சர் தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும் இதுக்கு மேலே. அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7 = 0.285714. புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பரை ஒற்றைப்படையானதை நம்ம சொல்லணும். சரிங்க. மீன்ஸ் சிங்கிளாக சொல்லணும். 2 8 5 அப்படின்ட்டு. இப்போ திரும்ப என்ன வரும், இந்த 4க்கு அப்புறம் அதே 2 வரும், அதே 8, அதே 5 7 1 4. திரும்ப என்ன வரும், அதே தான் வரும். அப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.285714 பார். இதுக்கு மீனிங் என்னென்னா இந்த மதிப்பு திரும்ப திரும்ப வரும் அப்படின்றது அர்த்தம். அப்போ therefore 2/7 ஆனது முடிவுறா சுழல் தன்மை கொண்டது. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. சுழல் தன்மை கொண்டது இல்லை சுழல் தன்மை கொண்ட தசம எண், எப்படி வேணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. -5 × 3 / 11. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை சகாபின்னமாக மாற்றும் போது என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் அப்படி தான் இருக்கும். அது மாற்றம் இல்லை, மாறாது. 5யும் 11யும் பெருக்குன்னா பெருக்கல்ல இருக்கிறது இந்த 2 டேர்ம் தான் பெருக்கல்ல இருக்கும், இந்த 2 டேர்ம் கூட்டலில் இருக்கும். சரிங்களா. அப்போ 5யும் 11ம் பெருக்குன்னா 55. 55ம் மேலே இருக்கிற ஒரு 3 கூட்டினா 55 3 58 டிவைட் பை இந்த கீழே இருக்கிற 11 அப்படி தான் வரும். இந்த கீழே இருக்கிற அடிமானத்தில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கணும். அது கூட இந்த நம்பரையும் பெருக்கி மேலே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா. அப்போ -58 டிவைட் பை 11. இப்போ நம்ம வகுக்கலாமா. மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 58
11 கொண்டு வகுக்க போகிறோம். இப்போது 58 எத்தனை 11 இருக்குது? 5 இருக்குது. இப்போ 5 × 11 55. கழிச்சா என்ன வரும்? 3 வருமா? 11ஓட 3 சின்னதாக இருக்குது. அப்போ புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 30. 30ல் எத்தனை 11 இருக்குது? 2 இருக்குது. 2 11 22. கழிச்சா என்ன வரும்? 8 வருமா? இப்போ புள்ளி இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 80. 80ல் எத்தனை 11 இருக்குது? 7 இருக்குது. அப்போ 7 11 77. லெஸ் பண்ண என்ன வரும்? 3 வருமா? புள்ளி இருக்கும்போது 0 ஆட் பண்ணால் 30. 30ல் எத்தனை 11 இருக்குது? 2 இருக்குது. 2 11 22. கழிச்சா 8. புள்ளி இருக்கும்போது 0 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் 80. 80 எத்தனை 11 இருக்குது? 7 இருக்குது. அப்போ 7 11 77. கழிச்சா என்ன வரும்? 3. ஸோ இந்த நம்பர் ரிப்பீட்டாக திரும்ப 30 வரும். 30 22 வரும். நமக்கு லெஸ் பண்ணால் 8. ஸோ திரும்ப திரும்ப இந்த 2 7 2 7 வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படியே வந்துடும். வகுக்கும் போது 5.2727 எக்ஸட்ரா இதே போல் போயிட்டே இருக்கும். அப்போது இது -5.27 பார். எந்த நம்பர் திரும்ப திரும்ப வருதோ அந்த நம்பருக்கு மேலே மட்டும்தான் பார் போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் என்ன? 22/3. இப்போ 22 3 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? இந்த வகுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சைடில் ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அதுக்கு இந்த பக்கம் இந்த வகுக்கிறது பெருக்கிறதுலாம் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சம்முக்குள்ளே வேண்டாம். தனியாகவே நோட்டில் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணும் போதே சைடில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டு அங்கே இதை வந்து இந்த வகுக்கிறது டிவிஷன் சம்ஸ் நம்ம போட்டுக்கோங்க. 22 ÷ 3. 22 3 கொண்டு வகுத்தா 22 எத்தனை 3 இருக்குது? 7 3 இருக்கா? இப்போ 7 3 21. கழிச்சா என்ன வரும்? 1 வருமா? அப்போ புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 3ஓட சின்ன நம்பர். 10. 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 இருக்குது. 3 3 9. கழிச்சா என்ன வரும்? 1. புள்ளி இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் 10. 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 இருக்குது. அப்போது 3 × 3 9. கழிச்சா 1. திரும்ப நமக்கு 10. ஸோ அந்த 3ன்றது திரும்ப 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 நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே. அப்போ 22 ÷ 3 வகுத்து என்ன கிடைக்குன்னா 7.33 எக்ஸட்ரா இதே போல் போயிட்டே இருக்கும். இது எப்படி எழுதலாம்? 7.3 பார். ஏன்னா 3 மட்டும் தான் திரும்ப திரும்ப வருது நமக்கு. இப்போ ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த 22 ÷ 3 ஆனது முடிவுறா சுழல்தன்மை கொண்ட தசம எண். சரிங்களா? சுழல்தன்மை கொண்ட தசம எண் ஆகும் அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸை மட்டும் பிளாக்ல கொடுத்துக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? 327 ÷ 200. இப்போ 327 200 கொண்டு வகுக்கணும். சரிங்களா? வகுக்கலாமா? 327 ÷ 200. 327 எத்தனை 200 இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போது 1 × 200 200. கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? 7 அப்படி வந்துடும். 2 3 2 கழிச்சா 1. 127 இருக்குது. 200 வர இந்த 127 மதிப்பு சின்னது. அப்போ என்ன பண்ணலாம்? புள்ளி சேர்த்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1270. இந்த 1270ல் எத்தனை 200 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இருக்குது. 6 2 12. இந்த 2 0 அப்படியே வந்துடும். ஏன்னா 0ஓட பெருக்குனா 0 தான் வரும். சரிங்களா? இப்போ கழிக்கலாமா? 1270லேருந்து 1200 கழிச்சிட்டோம்னா மீதி நமக்கு 70 கிடைக்கும். 70ன்றது 200ஓட சிறிய மதிப்பு. இப்போ புள்ளி இருக்கிறதுனால ஆல்ரெடி என்ன பண்ணலாம்? 0 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 700ன்னு வரும். 700ல் எத்தனை 200 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இருக்குது. 3 × 200 3 2 6. 2 0 அப்படியே வந்துடும். இப்போ கழிச்சா என்ன கிடைக்கும்? 7 6 போச்சுன்னா 1. 2 0 அப்படியே வந்துடும். இப்போ இந்த 100 200ஓட சிறிய மதிப்பாக இருக்கா? இப்போ புள்ளி இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணால் 1000. 1000ல் எத்தனை 200 இருக்குது? 5 இருக்குது. 2 10. அந்த 2 0 அப்படியே வந்துடும். கழிச்சா 0. நமக்கு பாருங்க அடுத்த நம்பர் நமக்கு கீழே வரல. அப்போது
327 200 கொண்டு வகுக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1.635. இது நமக்கு ஃபைனலாக 0 வந்திருக்கிறதுனால therefore 327 / 200 ஆனது முடிவுறும். முடிவுறும் சுழல்தன்மை கொண்டது. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. முடிவுறும் சுழல்தன்மை கொண்ட தசம எண் ஆகும். சரிங்களா? இல்லை இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் ஃபைனலாக எடுத்து எழுதும் போது இந்த முடிவுறும் சுழல்தன்மை கொண்டது, முடிவுறா சுழல்தன்மை கொண்டது, இந்த மாதிரி வேர்ட்ஸையும் சேர்த்து கூட நீங்கள் பிளாக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இல்லை பிளாக்கில் எழுதினாலும் எழுதிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த சப்டிவிஷனில் இப்போ சம் போட்டிருக்கோம். இந்த மாடலில் வரும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, லாஸ்ட்டு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது முடிவுறா சுழல்தன்மை கொண்டது, நம்பர் வரலன்னா முடிவுறும் சுழல்தன்மை கொண்டது அப்படின்னு ஃபைனலாக டிவிஷன் பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?